ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாக தான் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இது போன்ற நாட்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்தது தான். அதில் நம்மளுடைய சேனலில் குறிப்பிட்டு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமி வரதுனால இந்த பௌர்ணமியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தாங்க கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு பதிவுலையுமே பௌர்ணமியில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத பற்றி புதுசான விஷயங்கள் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான். ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடு முறைகளும் மாற்றங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய பௌர்ணமியில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்ற வரிசையில் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே வந்து விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்தை எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மீனம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பௌர்ணமியில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும், பண கஷ்டம் தீர்றதுக்கு எப்படி வழிபாடு செய்யணும், பங்குனி மாத பௌர்ணமியில் என்ன சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், பௌர்ணமி நாளில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம். கூடவே பௌர்ணமி அப்படின்னாலே மிகவும் ஃபேமஸ் ஆனது அப்படின்னா கிரிவலம் தாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட நம்ம பதிவில் ஆல்ரெடி போட்டுட்டோம். ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஒவ்வொருவருடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம எப்படி முறைப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்களா, அல்ல அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற முக்கியமான நாட்களில் போகக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாதாரணமாக நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகும் பொழுது தேங்காய், பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். ஏன்னா அர்ச்சனை செய்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே அர்ச்சனை செய்துட்டு வர்றது வழக்கம். ஆனால் குலதெய்வத்துக்கு மட்டும் வழிபாடு செய்யும் பொழுது கூடுதலாக நமக்கு ஒரு கடமை இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நம்முடைய குலதெய்வம் கோவிலுக்கு போனதுமே அங்கு பொங்கல் வைத்து படையல் போட்டு நம்ம வழிபாடுகள் செய்யணும். அதுக்கப்புறம் தான் அர்ச்சனை செய்யணும். இது வந்து ரெகுலராக வந்து செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இது செய்கிறது தான் ஒரு முறையான குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது போவீங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை போகும்போது கட்டாயமாக நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. நார்மலாக போய் வழிபாடு செய்கிறத காட்டிலும் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போனதுமே நேர்த்தி கடன் எல்லாம் எது இருக்குன்னா அதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து செலுத்திடுங்க. அதாவது உங்களுடைய குலதெய்வம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பாக ஐயனார், முனீஸ்வரர், வேட்டப்பர், கருப்பு இது போல் எல்லை தெய்வங்கள் கூட ஒரு சிலருக்குலாம் குலதெய்வங்களாக வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலுமே முதல்ல குலதெய்வ வழிபாட்டை தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. குலதெய்வ தோஷம் இருக்கக்கூடியவங்க மற்ற தெய்வங்களுடைய அருள் வந்து நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்காது. ஸோ முதல்ல நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது குலதெய்வத்தை தான். குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லைன்னா அனுகிரகம் இல்லை அப்படின்னா ஒருவர் என்னதான் நீங்கள் பக்தியோடு இருந்தாலும், சக்தி வாய்ந்த ஹோமங்கள் செய்தாலும், யாகங்கள் செய்தாலும், நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தாலும் எந்த ஒரு பலனுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிச்சயமாக வந்து கிடைக்காதுங்க. அது தருமா அப்படின்னா அதுவும் சந்தேகம்தான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது குலதெய்வத்தினுடைய வழிபாடு தான். ஒருவர் எந்த வழிபாடு செய்ய தவறினாலும் பரவாயில்ல, ஆனால் குலதெய்வ வழிபாடு முறையை மட்டும் நிச்சயமாக செய்யாமல் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் எந்த விதமான தீங்குகளும் வந்து ஏற்படாமல் வளமான வாழ்க்கையை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா குலதெய்வம் மட்டும்தான். இந்த குலதெய்வ வழிபாடு இல்லாமல் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே நல்லா போய் முடியறதே கிடையாதுங்க. ஸோ இந்த வழிபாடு எல்லாவற்றிலுமே வந்து முதன்மையானது அப்படின்றத மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட. நம்ம பெரும்பாலும் வீடுகளில் பார்த்துருப்போம். திருமணம் செய்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா காதணி விழா செய்கிறாங்க, வீட்டில் ஏதாவது கிரகப்பிரவேசம் வைக்கிறாங்க,
குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னாலுமே கூட ஃபஸ்ட்டு போகக்கூடியது குலதெய்வமாக தான் இருக்கும். குலதெய்வத்துக்கு தான் முதல் அர்ச்சனை வந்து செய்வாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். கட்டாயமாக நம்மளால் மாதம் மாதம் போக முடியல அப்படின்னா கூட வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடணுங்க. அதுவும் நீங்கள் போகக்கூடிய நாளானது பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற நாட்களாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போங்க. பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் பௌர்ணமியில் போய் வழிபாடு செய்யுங்க. இன்னுமே வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அமாவாசையில் போய் வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே முதல்ல வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு தான். அதுக்கு பிறகு தான் மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து தொடங்குவாங்க. நாம் கூப்பிடாமல் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே தெய்வம்னா அது நம்முடைய குலதெய்வம் மட்டும்தாங்க. அதாவது யார் ஒருவர் அவர்களுடைய குலதெய்வத்தை மறக்கிறாங்களோ அப்படி குலதெய்வத்தை மறந்தது அப்படின்றது பெற்றோரை மறந்ததுக்கு சமமானதாக வந்து கருதுறாங்க. யாருமே வந்து பெற்றோரை மறக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாதுங்க. மேலும் ஒரு குலதெய்வத்தினுடைய சாபம் அப்படிங்கிறது அவங்களுடைய வம்சத்தையே வந்து சீரழிக்குமா. அதனால தான் இந்த மாதிரியான குல சாபங்களை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையும் கூடங்க. ஸோ யாருடைய வீட்டில் குலதெய்வ சாபம் இருக்கோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். அதை தீர்க்கறதுக்கு ஒரு எளிமையான ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி நாள் தாங்க. இந்த நாளில் போய் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து போகும். மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமிகளில் கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாங்க. உங்களால் போக முடியும்னா நீங்கள் போயிட்டே வாங்க நேரில். அப்படி போக முடியாதவர்களை தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் நம்ம தரிசனம் செய்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. உங்களில் யாருக்கெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் நாள் செய்யாததை கோல் செய்யும் அப்படின்னும் கோல் செய்ய தவறியதை குலதெய்வம் செய்யும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்கங்க. ஸோ அந்த அளவுக்கு குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாயமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுடைய குலதெய்வத்திடம் போய் ஒப்படைங்க. சீக்கிரமாகவே வந்து சரி செய்து கொடுப்பாங்க. இந்த பதிவில் அந்த நம்பிக்கையோட அடுத்து என்ன மாதிரியான மாற்றங்களை மீனம் ராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் 12 ராசிகளில் 12வது வரக்கூடியது மீனம் ராசி. இந்த ராசி நேயர்களுக்கு தற்போது நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கையில் இவர்களுடைய ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவலைகளை அளிக்கக்கூடிய வாயில தாங்க இருக்குது. அதாவது இந்த நேரத்தில் உங்களுடைய எடை அதிகரிப்பு பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வழக்கமான உடற்பயிற்சி இல்லைனா யோகா, தியானம் இதெல்லாம் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய எடையை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதற்குரிய முயற்சிகள்லாம் எடுங்க. இதுக்கெல்லாம் வந்து வறுத்த உணவுகளை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஸோ உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எடையில் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மேலும் இந்த வாரம் உங்களுடைய நிதிநிலைகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் போய் அமர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் 3ல் சந்திரனும் இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக தான் நீங்கள் உழைக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உழைக்கக்கூடிய விஷயத்தில் குறைவான உந்துதலை தான் வந்து பார்ப்பீங்க. உங்களுடைய உழைப்பு கம்மியாக இருக்கே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா உழைப்பு கம்மியாக இருந்தாலுமே நல்ல ஒரு லாபம் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளை ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த டைமில் கட்டாயமாக உங்களுடைய செல்வத்தை உங்களால் பெருமளவு வந்து சேமிக்க முடியும். சேமிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்கள் எல்லாருமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றிகளையும் வந்து பெறுவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதுசாக விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும். இதனால் குடும்ப மகிழ்ச்சி, கொண்டாட்டம் அப்படின்னு திகழ்ந்து வந்து காணப்படும். நிறைய நல்ல ஒரு தருணங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஸோ இது வீட்டில் உங்களுக்கு புதுசாக நிறைய உணவுகளை வந்து தயாரிக்கிறதுக்கு கூட வந்து உதவியாக இருக்கும். நமக்கு எப்போதுமே கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா புதுசாக நம்ம சமைக்கிறோம் இல்லையா? அதே போல் தான் அந்த டைமில் அதற்குரிய வேலைகள் உங்களுக்கு இருக்கும். அதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. மேலும் இந்த டைமில் அவங்களோட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ்லாம் வந்து கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப அதிகமான முயற்சிகள் எதுவும் செய்யாமலே குறைவான வேலைகள் செய்யும் பொழுது நிறைவான ஒரு நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புதிய புதிய நுட்பங்களை எல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. இதனால் உங்களுடைய படிப்பில் இதெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களை விட முன்னேறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். குறிப்பாக எந்த ஒரு நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இது போன்ற புதிய நுட்பங்களை எல்லாம் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய படைப்பு திறனை வந்து உங்களால் மேம்படுத்திக்க முடியும். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது. மேலும் மீனராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்க வியாழக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வயதான பிராமணருக்கு பச்சரிசி
பச்சரிசியை வந்து தானமாக கொடுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்து நல்ல ஒரு பலன்களையும் பெற்றுக்கோங்க. இது இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பலன்கள் தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.